ரைட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் 2021 மாடல் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு ஸ்டேரிங் காலமோட டைட்டு தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த டைப் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு ஸ்டேரிங் காலம் வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் இல்லைன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கோட ஹார்ட்னஸ் இருக்குது. நம்ம கையில் திருப்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது ஹைவேல என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேரிங் சென்ட்ரு ஒரு வண்டி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பிடிக்கலாம். சென்ட்ரு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரு டைட்டாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலும் இருக்காது. ஒரு கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்களே சென்ட்ரை எடுத்துன்னு வர மாதிரியே வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணும்போது தான் இந்த சைடில் லாக் ஆகி நின்றோம். அதுதான் இதோட ப்ராப்ளம். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கோட சென்ட்ரு வரணும் ஃப்ரீயாக. இதுதான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் இருக்க வண்டினால ஃபஸ்ட்டு ஏர் பேக்கோட யூனிட்டை கழட்டுறேன். ஸ்டேரிங் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுக்கிறேன். இந்த ஸ்டேரிங் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கியர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டேரிங் திருப்பும்போது இந்த பிளாஸ்டிக் கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும். ஆனால் கூட ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபிஎஸோட மோட்ரு. இந்த இபிஎஸோட மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் கியரை ரொட்டேஷன் பண்ணும். நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு திருப்பும்பொழுது ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ளஸ் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு உங்களுக்கு மோட்டர் வந்து ரொட்டேஷன் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் சரியாக இல்லை அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஸ்டேரிங் டைட் வரும். இப்போ இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பிளாக் கலர் மார்க்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொட்டேஷன் ஆகுறதுனால இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு க்ரீஸ் பேக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஷாஃப்ட்டுக்கு வர க்ரீஸு. இந்த மாதிரி க்ரீஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேட்டிங்கோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரிங்கோட காலம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸிங் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்டேரிங் காலமில் ஒரு வார்ம் கியர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வார்ம் கியருக்கு ஒரு லூப்ரிகேட்டிங் ரொம்ப மெயினானது. ஏன்னா பிளாஸ்டிக் கியர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் இல்லைனா ஒரு ஸ்டெப்பாக கட் ஆகும். அதே மாதிரி ஸ்டெப்பை கட் ஆகும்போது அந்த கடக்குன்னு ஒரு நாய்ஸ் வரும். அந்த கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டேரிங் காலம் நான் கழட்டிட்டு லூப்ரிகேட்டிங் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஆர்டினரி க்ரீஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு ட்ரை ஷாஃப்ட் க்ரீஸு சிந்தட்டிக் க்ரீஸ் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சரியாகும். இப்போ ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.